அதன் மூலமாக அவன் ஆசைப்படுகிற லட்சியத்தை அடைந்து கொள்ளலாம் என்று இஸ்லாம் கூறுகிறது. ஆனால் இது எப்படிப்பட்ட ஆசையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த துன்யாவோடு நின்று விடாமல் நாளை நமக்கு மறுமையிலும் பிரயோஜனத்தை தருகிற ஆசைகளாக இருக்க வேண்டும். அதற்கு அப்துல் அஜீஸ் ரஹிமஹமுல்லாஹ் அவர்கள் சொல்வார்கள், நான் அதிக அளவுக்கு ஆசைப்படுவனாக இருந்தேன். சிறு வயதில் நல்ல கல்வியை கற்று பெரிய நபராக மாற வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். அந்த ஆசையை நான் என்ன செஞ்சேன், நான் அடைந்து கொண்டேன். அதற்கு பிறகு உயர்ந்த பதவியை அடைய வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். சில காலத்தில் அந்த உயர்ந்த பதவியையும் அடைந்து விட்டேன். பிறகு நான் உயர்தரமான ஆடைகளை அணிந்து என்னை நான் அழகு பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். அந்த லட்சியத்தையும் அடைந்து விட்டேன். இப்பொழுது என்னுடைய லட்சியமெல்லாம் நாளை மறுமையில் சொர்க்கத்தின் உயர்ந்த அந்தஸ்துகளை பெற வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். இப்பொழுது அதற்கான முயற்சிகளை நான் மேற்கொண்டு கொண்டு இருக்கிறேன் என்று ஹஜ்ரத் அப்துல் அஜீஸ் ரஹிமஹமுல்லாஹ் அவர்கள் கூறினார். அப்போ லட்சியம், ஆசைகள் என்பது இம்மையோடு நின்று விடாமல்